லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ்ல ரொம்ப ஹெல்த்தியா ஈஸியா ஒரு பனீர் சாண்ட்விச் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல ஒரு கப் கியூபா இருக்கிற பனீர் சேர்த்துட்டு இருக்கேன். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ணின இஞ்சி அண்ட் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல வந்து அரை டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு இருக்கேன். அரை டீஸ்பூன் பிளாக் பெப்பர், தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் தனியா வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுல்ல ஒரு கப் மேஷ் பண்ணின ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்துட்டு இருக்கேன். நீங்க பொட்டேட்டோ கூட சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் பட்டர், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், இது ஆப்ஷனல் தான். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் தனியா வச்சுக்கலாம். கடாயில ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதுல இந்த மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபில்லிங்கும் நம்மளுக்கு ரெடி. இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துட்டு அதுல வந்து நம்ம இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து மேஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த மிக்சரையும் நம்ம வந்து ஒரு தின் லேயரா வந்து தடவிக்கலாம். இப்போ இதுக்கு மேல இந்த குக் பண்ணின பன்னீர் பீசஸ் ஃபியூ ஸ்லைசஸ் வச்சுட்டு மேல வந்து இன்னொரு பிரெட்டை வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு இந்த பிரெட்டை அது மேல வச்சுட்டு ரெண்டு பக்கமும் குக் பண்ணி கோல்டன் ப்ரௌன்ல எடுத்தோம்னா சூப்பரான பன்னீர் சாண்ட்விச் ரெடி. இந்த ரெசிபியோட டீடைல் டெக்ஸ்ட் அண்ட் வேரியேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பாருங்க. ஜெயஸ்ரீஸ் கிச்சன்ல நிறைய ரெசிபிஸ் இருக்கும், அதையும் பாருங்க.